வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மனுஷங்க நம்ம எப்போவுமே கைக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பெருசாகவே நினச்சிக்கிறதில்ல. அந்த மாதிரி அற்புதமான கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 8லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ராமானுஜர் கோயில் அப்படிங்கிறது. இங்கே போகிறதுக்கு நமக்கு பஸ் வசதி நிறையவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் அங்கே ஈஸியாக போய் ரீச் ஆக முடியும். நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் தான் போகிறீங்க, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா இங்கே நம்ம ரீச் ஆகிறது ஈஸி. சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து சென்னை ஹைவேஸில் எர்மாபாளையம் அப்படிங்கிற ஊரில் லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஜருகுமலை அடிவாரத்தில் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டு உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. இந்த கோயில் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் சூப்பரான லொக்கேஷனில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில வேலைகள் இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி டைமில் போனோம். வெயிலெலாம் குறைஞ்சதுக்கப்புறமா ரிலாக்ஸாக போனோம். இந்த கோயிலுக்கான ரூட் வந்து ரொம்ப வெளிப்படையாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால நம்ம லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் மேப்ஸ் இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கூகுள் மேப்பில் கரெக்டாக லொக்கேஷன் காட்டுது, அதை வச்சும் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ண முடியும். பைக் பார்க்கிங்க்குன்ட்டு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பைக்கு முன்னாடி நிறுத்திட்டு உள்ளே போகலாம். இது என்ட்ரிக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ அங்கே ரைட் சைடில் வந்து உங்களோட செப்பல்ஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் உள்ள கோயிலுக்கு டைரெக்டாக உள்ளே போகலாம். நம்ம கேட்டில் என்ட்ரானதும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான வியூ தான் நமக்கு இருக்கும் கோயிலோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரியான ஒரு செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ரொம்ப பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்காக வந்து நமக்கு காங்கிரீட்லேயே ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரோடை சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள், அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து கோசலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பசுவெல்லாம் பராமரிக்கிற மாதிரியான இடம், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தோட்டம், அது அந்த மாதிரி நிறைய இடங்கள் இதை சுற்றி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு வயசானவங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கோவிலை ஒரு தடவை சுற்றிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்னோம். இந்த இடம் எனக்கு அப்படியே கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தை ஞாபகப்படுத்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டெப் ஏறி மேலே மண்டபத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோவிலில் நீங்கள் மேலே படி ஏறி வந்ததுக்கப்புறமும் கோவிலை சுற்றி வர மாதிரி பெரிய விசாலமான ஒரு நடை மாதிரி கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு மேலேயும். ஸோ அங்கேயும் நம்ம வந்து சுற்றி நின்று இந்த இடத்தோட அழகை ரசிக்க முடியும். நம்ம ஒரு 6 மணிக்கிட்ட வந்ததுனால இங்கே கோயிலில் கூட்டம் அவ்வளோவா கிடையாது. ஆனால் மற்ற நாட்களில், அதாவது மற்ற விசேஷமான நாட்களில் இங்கே நிறையவே கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் வராங்களா அப்படின்னு தெரியல, சேலம் மக்கள் அதிகமாக வராங்களான்னு தெரியல. வெளியிலேருந்து ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த கோயிலை.
இந்த கோவிலோட ஒரு பக்கத்துலேருந்து நமக்கு ஜருகு மலை வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே மேலே போகிறதுக்கான இப்போது புதுசாக தார் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் இங்கேருந்து பார்க்க ரொம்பவே நல்லா கிளியராக தெரியுது. ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். நான் வந்து நிற்கிறேன், அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி. நம்மளோட இந்த லீவ் அலைவ் யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பயங்கர ரெஸ்பான்ஸுங்க. ஒரு 13,000 வியூஸ் கிட்ட வந்திருக்கு இது வரைக்கும். ரொம்ப ஹாப்பி. அதே ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு வழியாக கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த பார்க்கிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏரி. இந்த டைம் சம்மர் கிட்ட அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மேபி நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரி ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் இந்த கோவிலை ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் இன்னும் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன், இனிமேல் தான் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு ½ டேக்கான சூப்பரான லொக்கேஷன் இந்த பிளேஸு. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக நல்ல பறவைகளோட சத்தத்தோட உங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ஆன்மீக பயணம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எப்போவும் ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க.